வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்யலாம் ரொம்ப சாஃப்டான இடியாப்பம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ இருக்கு. தேவைப்பட்டால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கொதிச்ச உடனேயே நீங்க வறுத்து வச்சிருக்கிற மாவை இதோட சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிக்கணும். இது சீக்கிரமாவே கெட்டி ஆயிடும். ஸோ நீங்க போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இந்த மாவு ஆறிடக்கூடாது, ஆறுறதுக்குள்ள பிசையணும். ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இதை பிசைய ஆரம்பிக்கலாம். இதுல தேவைப்பட்டா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா அடிச்சு பிசையணுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி இந்த மாவு நல்லாவே ஸ்மூத்தா இருக்கும். ஸோ எல்லாம் சேரணும். சேர்ற வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோ மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இந்த மாவு. இதோ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்ப சின்ன கண்ணுள்ள முறுக்கச்சு எடுத்துக்கோங்க. இதோ அச்சு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா மாவை ஃபில் பண்ணி புளிய வேண்டியதுதான். அடுத்ததா இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ராப் ஆயில் போடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாவு அதில் ஒட்டாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ பிழியலாம். மார்க்கெட்ல நிறைய விதமான முறுக்கச்சு இருக்கு. உங்களுக்கு எந்த முறுக்கச்சு பிழியறதுக்கு ஈஸியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்க மாவு ப்ரிப்பேர் பண்ணணும்னா பச்சரிசியை ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபேனுக்கு அடியிலேயே உலர்த்தி எடுங்க. அந்த உலர்த்தின பச்சரிசியை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சலிச்சு எடுத்த மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதே ப்ரொசீஜரை அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். இடியாப்பம் நல்லா சூப்பராகவே வரும். அண்ட் இடியாப்பம் செய்கிறது கூட இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதோ மாவெல்லாம் சூப்பரா புளிஞ்செடுத்தாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல மாத்தி இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ இட்லி பாத்திரத்துல இருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த இடியாப்பத்தை நீங்கள் இனிப்பா சாப்பிடணுன்னா தேங்காய் பால் அண்ட் பாசிப்பருப்பு பாயசம் கூட இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் காரமாக சாப்பிட்ணுன்னா இருக்கவே இருக்குது சோதி. அந்த சோதி எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இடியாப்பம் இங்கே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.